எங்கள் போதகம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. பவுல், சீலா, தீமோத்தேயு ஆகியோர் கர்த்தர் தங்களுக்கு ஒப்புவித்திருக்கிற ஊழியத்தை தெசலோனிக்கேயர் மத்தியிலே உண்மையாய் நிறைவேற்றி இருக்கிறார்கள். பவுல் இதை பற்றி சொல்லும்போது, சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பவுலின் ஊழியம் கனி கொடுக்காமல் வீணாய் போய்விடவில்லை. அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை அவர்களுக்கு அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் தெளிவாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கிறது. அவர் தெசலோனிக்கேயர் மத்தியில் உலக பிரகாரமாக ஊழியம் செய்யவில்லை, தேவனுக்குள் தைரியம் கொண்டு ஆவிக்குரிய ரீதியாகவே அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் தேவனுடைய சுவிசேஷத்தை தெசலோனிக்கேயருக்கு சொல்லும்படி அவர்கள் தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பரிசுத்தமான ஆவியானவரால் ஏவப்பட்டு ஊழியம் செய்தார்கள். பரிசுத்தமான தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஊழியத்தில் அவர்களுக்கு அநேக பாடுகளும் நிந்தைகளும் வெகு போராட்டங்களும் உண்டாயிற்று. இவற்றிற்கு மத்தியில் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தார்கள். பிலிப்பி பட்டணத்தில் அப்போஸ்தலர்கள் அதிக பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தார்கள். அது பற்றி தெசலோனிக்கேயருக்கும் தெரிந்திருக்கிறது. பிலிப்பியில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவர்கள் விடுதலை பெற்று தெசலோனிக்கே பட்டணத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கு தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியத்தோடும் விடுதலையோடும் பிரசங்கம் செய்தார்கள். நல்ல காரியத்திற்காக பாடுகளை அனுபவிக்கும் போது நம்முடைய தீர்மானம் உறுதியாய் இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுகளை அனுபவித்தார். சுவிசேஷத்தை பிரசங்கித்ததின் நிமித்தம் அவருக்கு நிந்தை உண்டாயிற்று, வெகு போராட்டம் உண்டாயிற்று. இந்த நிந்தையினாலும் போராட்டத்தினாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்னும் வாஞ்சையும் அவருக்குள் அதிகரித்தது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்னும் தீர்மானம் பவுலுக்குள் உறுதியாயிற்று. சுவிசேஷத்தை சொல்லும்படி பவுல் தேவனுக்குள் தைரியம் கொண்டார். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் தைரியமாய் ஊழியம் செய்ய வேண்டும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தைரியம் கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சுவிசேஷ ஊழியத்தில் சோர்ந்து போகவில்லை. பாடுகளும் நிந்தைகளும் போராட்டங்களும் பவுலை சுவிசேஷ ஊழியத்தில் இருந்து துரத்திவிடவில்லை. தேவனுக்குள் தைரியம் கொண்டு ஊழியம் செய்தார். பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை எளிமையாகவும் நேர்மையாகவும் பயபக்தியோடும் செய்தார். பவுலின் போதகம் வஞ்சகத்தினாலும் துரு ஆலோசனையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவில்லை. இதனால் அப்போஸ்தலர் பவுல் மிகுந்த ஆறுதல் அடைந்திருக்கிறார். தன்னுடைய மனச்சாட்சியில் சுத்தமாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராக தெளிந்த சிந்தனையோடு ஊழியம் செய்திருக்கிறார். பவுலின் ஊழியத்தில் உண்மை இருந்ததினால் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் வஞ்சகத்தினால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. சுவிசேஷம் யாரையும் வஞ்சிப்பதில்லை. சுவிசேஷம் மெய்யானது, சுவிசேஷம் அசுத்தமானதும் அல்ல, அது பரிசுத்தம் உள்ளது. உண்மையும் பரிசுத்தமுமான சுவிசேஷத்தை பவுல் உண்மையான இருதயத்தோடு பயபக்தியோடு பிரசங்கம் செய்கிறார். அப்போஸ்தலர் பவுலுடைய இருதயத்தில் வஞ்சகமோ துராலோசனையோ
அல்லது கபடமோ இல்லை. அவர் பரிசுத்தமாயும் தெளிந்த சிந்தனையோடும் இருக்கிறார். தேவன் பவுலை உத்தமர் என்று எண்ணியிருக்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை பவுலிடத்தில் நம்பி ஒப்புவித்திருக்கிறார். பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அவருக்குரியதல்ல. அது மனுஷருடைய சுவிசேஷம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தங்களிடத்தில் நம்பி ஒப்புவித்திருக்கிற ஊழியத்தை உண்மையாயும் உத்தமமாயும் நிறைவேற்ற வேண்டும். அவர் நம்மை உத்தமர் என்று எண்ணி நம்மிடத்தில் தம்முடைய ஊழியத்தை ஒப்புவித்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேச வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துவது நம்முடைய நோக்கமாய் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் மனுஷருக்கல்ல, தன்னுடைய இருதயத்தை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாயையான பகட்டுக்காக செய்யப்படுகிற ஊழியம் அல்ல. மனுஷருடைய பிரியத்தின்படி அல்லது மனுஷரை பிரியப்படுத்தும்படி சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடாது. நம்முடைய மாம்சத்தின் ஆசைகள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய தீய சுபாவங்கள், தீய சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும். தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். விசுவாசத்தோடும் உண்மையோடும் பயபக்தியோடும் தேவனுக்கே பிரியம் உண்டாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். தேவன் நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறவர். நம்முடைய நோக்கங்களும் திட்டங்களும் தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய எல்லா செய்கைகளையும் அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் இருந்து நமக்கு வெகுமதி வருகிறது. ஆனால் தேவனோ நம்முடைய இருதயங்களை சோதித்தறிந்தே நமக்கு வெகுமதி கொடுப்பார். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்தை உண்மையாய் செய்கிறார். அவர் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை. பொருளாசை உள்ளவராய் மாய்மாலம் பண்ணவும் இல்லை. பவுல் உண்மையாய் ஊழியம் செய்தார் என்பதற்கு தேவனே சாட்சி. பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும் உண்மையாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். மனுஷர் தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மனுஷர் மூலமாய் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. தங்களுடைய பொருளாசையை நிறைவேற்றுவதற்கு சுவிசேஷத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தவும் இல்லை. அவர்கள் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. சுவிசேஷ ஊழியத்தை செய்வதன் மூலமாய் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பது பவுலின் நோக்கமல்ல. அவர் போஜனத்திற்காக ஊழியம் செய்யவில்லை. பவுல் மனுஷரால் வரும் மகிமையை தேடவில்லை. கிறிஸ்துவின் அப்போஸ்தலராகிய பவுல் யாருக்கும் பாரமாயும் இருக்கவில்லை. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பவுலின் வாஞ்சை. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் சத்தியத்தை ஜனங்கள் தங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். இதுவே பவுலின் இருதய வாஞ்சை. பவுல் மனுஷருடைய ஆத்தும ரட்சிப்பை மாத்திரமே தேடுகிறார். மனுஷரால் வரும் மகிமையை அவர் ஒருபோதும் தேடவில்லை. சத்தியத்தை பற்றிய அறிவு. தெசலோனிக்கேயர் சத்தியத்தை பற்றி அறிந்திருக்கும் காரியங்களை பவுல் இந்த நிருபத்தில் பல வசனங்களில் கூறியிருக்கிறார். அவையாவன: நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நித்திரை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அறியாமல் இருக்கிறீர்களா என்று பவுல் கூறியிருக்கும் காரியங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களும் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? மெய்யான போதகத்தின் அம்சங்கள் வஞ்சகத்தினால் உண்டாகவில்லை, துராசையினால் உண்டாகவில்லை, கபடமுள்ளதாய் இருக்கவில்லை. பவுலுடைய பிரசங்கத்தின் அம்சங்கள் வீணாய் இருக்கவில்லை, நிந்தைகளுக்கு நடுவில் பிரசங்கம் பண்ணினார், வெகு போராட்டத்திற்கு நடுவில் பிரசங்கம் பண்ணினார், தைரியத்தோட பிரசங்கம் பண்ணினார், வஞ்சத்தினால் பிரசங்கம் பண்ணவில்லை. அவருடைய போதகம் துராசையினால் உண்டாகவில்லை, அவருடைய போதகம் கபடமுள்ளதாய் இருக்கவில்லை. தேவன் சுவிசேஷத்தை பவுலிடம் ஒப்படைத்தார். மனுஷருக்கல்ல தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசினார். இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை, பொருளாசை உள்ளவராய் மாயம் பண்ணவில்லை, மனுஷரால் வரும் மகிமையை தேடவில்லை, எந்தவித பொருளாதார ஆதாயத்தை எதிர்பாராமல் ஊழியம் செய்தார். பொறுமையோடும் பட்சமாகவும் நடந்து கொண்டார். அன்புடன் பிரசங்கம் பண்ணினார். தன்னுடைய ஜீவனை இழப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார். இரவும் பகலும் வேலை செய்தார். தான் பிரசங்கித்த பிரகாரம் ஜீவித்தார். அவருடைய பிரசங்கம் பூரணமாக இருந்தது. அவருடைய நோக்கம் சரியானது. சுவிசேஷத்தின் மூலமாக ஏற்பட்ட நல்ல விளைவுகளுக்காக தேவனை இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணினார். பவுல் அப்போஸ்தல ஊழியம் செய்து வருகிறார். இந்த ஊழியத்திற்காக விசுவாசிகளிடத்தில் ஊதியத்தை பெற்றுக்கொள்ளும் உரிமை உள்ளவர். ஆயினும் பவுல் இந்த உரிமைகளை பயன்படுத்தி விசுவாசிகளிடமிருந்து எந்தவிதமான ஊதியத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை.